இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நாம் சிந்திக்க என்கின்ற வேதவசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி கூறிய வாக்குத்தத்தம் இது. இருளில் வாழும் உலகத்தை மீட்கும் நம்பிக்கையின் ஒளி இயேசு கிறிஸ்து என்பதே அந்த வாக்குத்தத்தம். இந்த வசனத்தில் பாலகன், குமாரன் என்னும் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக உள்ளது. அவர் முழுமையான மனிதராகவும் முழுமையான தேவனாகவும் இவ்வுலகில் வருவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. அப்படியே அது நிறைவேறவும் செய்தது. இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரும் அவரின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நம்முடைய குழப்பமான நேரங்களில் நமக்கு ஞானம் அருளி யாரும் எதிர்பாராத அதிசயமான காரியங்களை செய்ய வழிகாட்டுபவர். வல்லமை உள்ள தேவன், பாவத்தையும் மரணத்தையும் இருளையும் வெல்ல வல்லவர். நித்திய பிதா, என்றென்றைக்கும் நம்மை நேசித்து காத்து பராமரிப்பவர். சமாதான பிரபு, உண்மையான மன சமாதானத்தை நமக்கு தருபவர். டிசம்பர் மாதம் துவங்கும் இந்த நல்ல நாளில் கிறிஸ்துமஸ் என்பது பரிசு பொருட்களோ அலங்கார விளக்குகளோ அல்ல. அது நம்முடைய பாடுகளை அகற்றி சமாதான வாழ்வை நமக்கு அளிக்கும் இயேசுவை இந்த உலகத்திற்கு பெற்ற நாள் என்பதை இந்த வசனம் நினைவூட்டுகிறது. நாம் அவரை நம்முடைய ஆலோசனை கர்த்தாவாகவும் நம்முடைய சமாதான பிரபுவாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏற்றுக்கொள்வோம், மகிழ்வாய் கொண்டாடுவோம் இந்த கிறிஸ்துமஸை.